தற்போதைய அண்மை செய்தி. பகதுன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்தவர்கள் உணவு டெலிவரி ஊழியர்கள் போர் வந்து வெறிச்செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம். பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவருடைய வீட்டிற்கு அருகே நின்று கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவருடன் இருந்த 2 பேருமே சரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டு அவர்கள் இருவருமே அப்போலோ மருத்துவமனை பிலிம்ஸ்கூரில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இந்த கொலை நடந்தது தற்போதுதான் வெளியே வந்திருக்கிறது. அதாவது எவ்வாறு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் இப்பதான் வெளியே வருகிறது. உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்கள் போல 3 இருசக்கர வாகனத்துல வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஆம்ஸ்டாங் கீழே நின்று பேசிக் கொண்டிருந்த போது அவர்களுடன் இருந்த 2 பேரை சரமாரியாக வெட்டியிருக்கிறது. அதன் பிறகு ஆம்ஸ்டாங்கையும் சரமாரியாக வெட்டி அங்கேயே படுகொலை செய்திருக்கிறார்கள். ஆம்ஸ்டாங் இருந்த 2 பேரும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அதே போல ஆம்ஸ்டாங் அவர்களும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய வழியிலேயே ஒரு பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். அது மட்டும் இல்லாம மருத்துவமனைக்கு உள்ளே சென்றவுடன் மருத்துவர்களும் அவர் உயிரிழந்து விட்டதாக கன்ஃபார்ம் பண்ணி டிக்ளேர் பண்றாங்க. தற்போது அவருடைய உடல் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து அங்கிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பிணவரையில வைக்கப்பட்டிருக்கிறது, கொண்டு வந்து பிணவரையில வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் நாளை காலை பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு உறவினரிடம் ஒப்படைக்கப்படும் சொல்லப்படுகிறது. இந்த கொலையை நிகழ்த்தியவர்கள் 6 பேர் கொண்ட மர்ம கும்பல். அவர்கள் உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்கள் போல வந்து இந்த கொலையை வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க. ஒரு மாநில தலைவரே வந்து சென்னையில படுகொலை செய்யப்பட்டு முதன்முறையாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுகிறது. அரசியல் வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்கள் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சியும் உண்டாக்கி இருக்கிறது, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிஎஸ்பி நிர்வாகிகள் அனைவருமே சென்னையை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். நாளை இவருடைய உடல் பிரேத பரிசோதனை செய்து அதன் பிறகு உடலில் ஒப்படைக்கப்படும். அதை அவருடைய உடலை பார்ப்பதற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதாவது பிஎஸ்பி நிர்வாகிகள் வந்து அவருடைய வீட்டு அருகே வர இருக்கிறார்கள். அதனால் அனைத்து இடங்களிலுமே போலீசார் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கொலையை நிகழ்த்திய 6 பேர் கொண்ட கும்பல், அதாவது உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்கள் கூட அந்த பணியினை மாட்டிக்கொண்டு, அதாவது அந்த உடையை மாட்டிக்கொண்டு அவர்கள் இருசக்கர வாகனத்துல ஒரு 3 பேர், அதாவது 3 இருசக்கர வாகனத்துல மொத்தம் 6 பேர் கொண்ட கும்பல் வந்து சரமாரியாக ஆம்ஸ்டாங் அவர்கள் கீழே நின்று பேசிக் கொண்டிருந்த போது வெட்டி சாய்த்து விட்டு அதன் தப்பித்திருக்கிறார்கள். அங்கேயே ஒரு கத்தியையும் அவர்கள் எடுத்து வந்த அந்த அறிவாள் கத்தியையும் போட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த 6 பேரை பிடிப்பதற்கு போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இன்று இரவு அல்லது நாளைக்குள்ள இந்த 6 பேரை கொண்ட கும்பலை வந்து பிடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறார்கள். இந்த 6 பேர் எதற்காக வந்தார்கள், எதற்காக இந்த கொலை நடந்தது, என்ன காரணத்திற்காக நடந்தது, யார் சொல்லி இந்த கொலை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேரை பிடித்த பின்புதான் இந்த கொலைக்கு உண்மையான சம்பவம், அதாவது சம்பவத்துக்கான உண்மையான தகவல் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தொடர்ந்து இந்த 6 பேரை பிடிப்பதற்கு தீவிரம் காட்டி வருகின்றனர் போலீசார். இன்று இரவுக்குள்ள இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஐடியா, அதாவது ஊழியர்கள், அதாவது உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர்கள் போல இருசக்கர வாகனத்தில் வந்து வெட்டி சாய்ப்பதற்கு இந்த ஐடியா கொடுத்தது யார் இந்த மர்டருக்கு வந்து எக்ஸிபிஷன் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய திருத்த பின்பு தான் முழு விவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.